அன்பானவர்களே, இன்று நாம் சிந்திக்கின்ற படிக்கின்ற சங்கீதம் 2. அந்த 2ஆம் சங்கீதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் என்னன்னா 4. அதாவது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். நீங்கள் முதல்ல சில வசனங்களை வாசித்தா ஒரே குழப்பம். எங்கே நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே பெரிய குழப்பம். அந்த பெரிய குழப்பத்தின் நடுவிலே எங்கே ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் உலகத்தை ஆளுகிறவர். நம்ம எலெக்ஷனில் ஆளுக்களெல்லாம் நாம் ஓட் போட்டு கொண்டு வருகிறோம். நம்முடைய பிரைம் மினிஸ்டர், நம்முடைய பிரசிடெண்ட்டு, நம்மை ஆளுகின்றவர்கள் பலரை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோம். அதில் தப்பு இல்லை. ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் மேலாக நம்முடைய நாட்டை ஆளுகிறது யார்? நம்முடைய நாட்டை மட்டும் இல்லை, எல்லா நாடுகளையும் ஆளுகிறவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு. ஏசாயா தீர்க்கனே என்ன சொன்னால், அவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று எண்ணப்படும். மட்டும் இல்லை, கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். த கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர்ஸ். அது உண்மைங்க. அவர் தான் ஆளுகிறார். தனக்கு சித்தமானவர்களை வைக்கிறார், சித்தமானவர்களை எடுக்கிறார். அப்போ நம்முடைய நாட்டை ஆளுவது யார்? மனிதர்கள் அல்ல, ஆண்டவர். அவர் இருப்பது சிங்காசனத்திலே. அப்படின்னா அவர் தானே ராஜா. அவருக்கு மிஞ்சின யாருமே கிடையாதுங்க. தைரியமாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிபடுவீர்களானால், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்களானால், எவ்வளவு அற்புதமான சிலாக்கியம் பார்த்தீங்களா? என்ன செய்யணும்? தைரியமாக, எங்கள் ஆண்டவர், எங்கள் ராஜா, அவர்தான் இந்த உலகத்தை ஆளுகிறார். அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? யோவான் 1:12 என்ன சம்பந்தம் சொல்லியிருக்கு தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன அற்புதமான ஆசீர்வாதம்! இதுக்கு மேலே என்ன வேணும்? நாம் இந்த உலகத்திலே நம்முடைய பெற்றோருக்கு பிறந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய இயேசுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோமானால் நமக்கு இருக்கிற பெரிய சிலாக்கியம் என்ன? நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு மிஞ்சின அதிகாரமே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய சீஷரிடத்திலே சொன்னார். அதை நாமும் மனதிலே கொள்ள வேண்டும். அன்று சீஷருக்கு சொன்னார், இன்றைக்கு வேதாகமத்தின் மூலம் நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? ஏப்பா மகனே, மகளே, கவலைப்படாதே, நான் தான் இந்த உலகத்தை ஆளுகிறவர். அப்படின்னா நாம் அதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா? சரி, நம்ம ஆளுகிற நம்முடைய நாட்டை ஆளுவதற்கு நம்மாலே இடம் கொடுக்க முடியாதுன்னா சரி, நம்ம குடும்பத்தை அவர் ஆள வேண்டும் அல்லவா? அதுக்கு முன்னால் நம்முடைய தனி வாழ்க்கையை அவர் ஆள வேண்டும் அல்லவா? வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், கதவை திறந்தால் உள்ளே வருவேன் என்றார். எதுக்கு? உள்ளே வந்து ராஜாவாக இருக்க போகிறாரே. திறந்து கொடுத்துட்டீங்களா? இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தீர்மானத்தை பண்ணி ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை திறந்து கொடுங்கள். அவர் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் தான் நம்ம இருதயத்திற்குள்ளே வந்த பிறகு நம்முடைய இருதயத்தின் ராஜா அவர், நம்முடைய குடும்பத்தின் ராஜா அவர். அது ஒரு குடும்பத்தில் இயேசுநாதர் ராஜாவாக இருந்தார்னா, தலைவராக இருந்தால் எவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதம்! இன்றைக்கு கணவனா, மனைவியா, பிள்ளைகளான்னு போரிடுகிற நாட்களில், இல்லைப்பா, எனக்கு நல்லா தெரியும், இயேசுநாதர் தான் எங்களுடைய குடும்பத்தின் தலைவர். அது வெளியே நிறைய பேர் போர்டு தொங்க விட்டுருக்காங்க. இயேசுவே எமது இல்லத்தின் தலைவர். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹோம். அது அனுபவமாக இருக்கணும் இல்லையா? அப்படி அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால், ஆண்டவர் ஆளுகிறார் என்பதை, அவருடைய ஆளுகையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேணுமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் இருக்கும். சந்தோஷம், சமாதானம், நீதி, அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில் உண்டு, சந்தேகமே இல்லை.
ஆகையால் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பிள்ளைகளாக அவர்தான் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வீட்டை ஆளுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இன்று நான் கற்றுக்கொண்ட இந்த சிறப்பான உண்மையை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி தாரும். அதற்கென்று நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.